உலகம் எல்லாம் மக்கள் தொகை ஒரு 700 கோடி இருக்குன்னு சொல்றான். 700 crore உத்தேசமா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுல இந்த வருஷம் 2024 மாத்திரம் ஒரு 400 கோடி பேர் ஓட்டு போடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு நாட்டில் தேர்தல் நடக்குது இந்த வருஷம். இங்கிலாந்துல தேர்தல் முடிஞ்சிருச்சு, பிரான்ஸ்ல முடிஞ்சிருச்சு, ஜெர்மனில முடிஞ்சிருச்சு, இலங்கையில நடக்க போகுது, அமெரிக்காவில் நடக்க போகுது, இந்தியாவில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. அப்போ இவ்வளவு கோடி மக்கள் அவங்கள் நாட்டினுடைய தலைவரை, அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த வருஷம் ஓட்டு போடுறான். அப்போ அதுல நரேந்திர மோடியோட சிறப்பு என்ன? உலகத்திலேயே மிக மிக அதிக மக்களால் 23 கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். நரேந்திர மோடி பிரதமராக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? 23 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் ஒருத்தர் ஜனாதிபதி ஆக போறாரு. அவர் எவ்வளவு பேர் ஓட்டு போடுவார்? ஒரு 10-12 கோடி பேர் ஓட்டு போடுவார். இங்கிலாந்துல ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறார், எவ்வளவு பேர் ஓட்டு போடுவார்? 1.5 கோடி 2 கோடி போடுவார். இலங்கையில மக்கள் தொகையே 1 கோடி 1.5 கோடி தான். 23 கோடி பேர் நரேந்திர மோடி தான் எங்க தலைவர் அப்படின்னு வாக்களித்திருக்கிறான்னா, உலகத்தின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கிற ஒரே தலைவர் நரேந்திர மோடி தான் என்பது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுவும் 3ஆம் முறையா? அடுத்த பாயிண்ட், முதல் முறையா இல்ல, 2ஆம் முறை இல்ல, 3வது முறையும் நரேந்திர மோடி தான் பிரதமர் இந்திய வாக்காளர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கல்ல. இந்திய வாக்காளர்கள் ஒட்டுமொத்த 23 கோடி பேருக்கும் இந்த நிலக்கோட்டையிலிருந்து நாம் எல்லாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சகோதரிகளே, நன்றி தாய்மார்களே, நன்றி அண்ணன் தம்பிகளே, நன்றி உறவுகளே. அவ்வளவு பேர் ஓட்டு, பல மாநிலங்கள், ஏதோ சில சீட்டு குறைஞ்சிருக்கு, அது 1-2 மாநிலங்களால். மத்திய பிரதேசத்தில் மொத்தமே 29 சீட்டு தான், 29 சீட். குஜராத்ல 26 தான், மெஜாரிட்டி நம்ம தான். ராஜஸ்தான்ல மெஜாரிட்டி நம்ம தான். ஒரிசாவில் 24 வருஷம் நவீன் பட்நாயக் ஆட்சி தட்டி தூக்கிக்கிறார் நரேந்திர மோடி, அப்படியே பிஜேபி ஆட்சி. இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி காலி, கர்நாடகாவில் தூக்கிட்டோம். இதுவரை நாம் கணக்கே ஓபன் பண்ணாத கேரளாவில் ஒரு சீட்டு சுரேஷ் கோபி ஜெயிச்சு திருச்சூர் தொகுதியை கைப்பற்றி இருக்கிறோம். எத்தனை மாநில, அருணாச்சல பிரதேசத்தில் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கோம். எத்தனை மாநிலங்கள் பாருங்க, பிஜேபி தான் ஸ்வீப். இவன் சொல்றான் நரேந்திர மோடி மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டாருங்க. 23 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. லூசு, நரேந்திர மோடி செல்வாக்கு இழந்துட்டாரு. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? 13 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 13 கோடி காங்கிரஸ் இந்தி கூட்டணி, 23 கோடி நரேந்திர மோடி. ஆனா லூசுகளா, நீ 13 கோடியில இருந்து 23 கோடி வரைக்கும் இன்னும் 10-15 வருஷம் ஆனாலும் முடியாதுடா நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் அதை விட டாப்ல போயிடுவார பிஜேபி. எப்பயும் பக்கத்தில் வர முடியாது. 3ஆம் முறையும் மோடி பிரதமரான ஆச்சரியப்படாதீங்க, 4ஆம் முறையும் அவர் தான் பிரதமராக. நான் பிரதமராக இருக்க மாட்டேன் என்று சொல்கிற உரிமை நரேந்திர மோடிக்கு கிடையாதுன்னு தான் இன்னைக்கு இந்திய வாக்காளர்கள். நான் பிரதமராக வரமாட்டேங்கன்னு நீங்க சொல்றது அதிகாரம் இல்லையா? நாங்கள் விரும்பும் முறை நீங்கள் தான் பிரதமராக இருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு இந்திய வாக்காளருடைய மைண்ட் வாய்ஸ் தான் நான் பிரதமராக இருக்க மாட்டேன் என்று சொல்கிற உரிமை அவருக்கே கூட கிடையாதுங்கிறான். நீதான் பிரதமர். பாரதி பாண்டாண்ட 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போம் ஒன்று. அப்படி வாராது வந்த மாமணி ஒன்று இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கிறார் என்றால் நரேந்திர மோடி தான் அந்த வாராது வந்த மாமணி. நாமெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கோம். இவர் பிரதமராகிற காலத்துல நாம எல்லாம் இந்த நிலக்கோட்டை வத்தலக்கோட்டை நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கமே, இதுவே புண்ணியம். எனக்கு முன்னால பழனிவேல்சாமி தம்பி பேசும்போது சொன்னார், மேடையில் அற்புதமா பேசினார். எனக்கு மேடையில் 2 மகிழ்ச்சி, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தேன். வலது பக்கம் பார்த்தா தனபாலு, அன்பழக, பழனிவேல்சாமி எல்லாம் வரிசையா உட்கார்ந்தாங்க. அவங்க எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் மகிழ்ச்சி, ஏன்னா நான் கொஞ்சம் கலரா தெரியுறேன். முத்துராமலிங்க இருக்கேன், தம்பியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் என்னை விட சிவப்பா கலரா இருக்கேன். நான் கொஞ்சம் கலர் கம்மியா தெரியுறேன். என்ன முத்து, எப்பயுமே ஒரு சினிமா ஹீரோ மாதிரி ஜம்ப் பண்ற தலைவர் முத்துராமலிங்க. மேடையில் அவ்வளவு தலைவர்கள் அற்புதமா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் மிக மிக சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது பாராட்டுகள். நல்ல ஒரு கைது தள்ளப்படும்.
அவருக்கு உதவியா இருக்கிறாரு முத்துராமலிங்கம். அவர் இந்த ஊருக்காரர். அவருக்கு நமது பாராட்டு. அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் அண்ணன், அவர் பெரிய எழுத்தாளர். அது தெரியாது நமக்கு. இங்க மேடையெல்லாம் தெரியுது, எழுத்தாளர் மட்டும்தான் அற்புதமா பாட்டு பாடுவாருங்க. ஆனா அவர் பாடுன பாட்டை நான் பாட முடியாது, உள்ள தூக்கி போட்டுருவான். அவர் பாடலாம், அவர் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். முன்னாள் எம்எல்ஏ என்றனால சொல்ல மாட்டார். இதே சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தேவேந்திர குல வேளாளர் சிங்க அன்பு அழகுமணி மேடையில் இருக்கிறார். ரோஹிணி அக்கா முன்னாள் எம்எல்ஏ மேடையில் இருக்காங்க. என்னை பத்தி ரொம்ப அற்புதமா அறிமுகம் செய்து வைத்த சகோதரி வினோதினி மேடையில் இருக்காங்க. இன்னும் எவ்வளவு? பி.ஆர். சீனிவாசன் இருக்காங்க. செந்தாமரை அக்கா இருக்காங்க. கருப்புசாமி என்ன இருக்காரு, அன்புச்செழியன் இருக்காரு, நாகேந்திரன் இருக்காரு. அதே மாதிரி மண்டல் தலைவர்கள். மண்டல் தலைவர் இல்லாம எப்படி ஒரு சட்டமன்ற கூட்டம் நடக்கும்? செந்தில்குமார் ஒன்றிய தலைவர் வத்தலகுண்டு தெற்கு. பாஸ்கரன் இருக்காரு நிலக்கோட்டை வடக்கு. அதே மாதிரி ஒன்றிய தலைவர் நிலக்கோட்டை தெற்கு ராமகிருஷ்ணன் இருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த வெற்றிக்கு காரணம். அப்படி அற்புதமான ஒரு மேடையாக இது அமைந்திருக்கிறது நிலக்கோட்டை. அதனாலதான் சொன்னேன், இது பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மிக விரைவில் மாறும். பள்ளிவேல்சாமி பேசுறப்ப சொன்னார்ல, தேவேந்திர குல வேளாளர் அரசாணை. இது ரிசர்வ் தொகுதிங்கிறதால சொல்றேன். இங்க தேவேந்திர மக்கள் அதிகம் பேர் இருக்கிறதால சொல்றேன். ஒரு காலத்துல இந்த சமுதாயத்தோட பேரை வேற, ஆனால் இவர்களது பாரம்பரியத்தில் இவர்களுக்கு இருந்த பெயர் வேற. பாரம்பரியத்தில் இருந்த பெயர் தேவேந்திரன் என்பது. இடையில அரசாங்கத்தினுடைய கெசட்ல வந்த பெயர் உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் போய் நரேந்திர மோடியை பார்த்தாங்க, பிரதமரை பார்த்தாங்க. அமித்ஷா மதுரைக்கே வந்தாருங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டார். எங்களுக்கு சலுகை வேணாம், இடஒதுக்கீடு வேணாம், ரிசர்வேஷன் வேணாம், புறவங்க வேணாம், புண்ணாக்கு வேண்டாம், வேற என்ன வேணாம், எனக்கு தேவையான பேரை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என் பேர் அது, என் பாரம்பரியம் அது, எங்க தாத்தா பாட்டா அந்த பேர் தான் இருக்காங்க, அந்த பேரை சொல்லுவாங்க. அப்ப நரேந்திர மோடி என்ன சொன்னாரு, என் பேரை மாத்துன்னு கேட்காதீங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு மேடையில் தகவல் சொல்றோம். அழகுமணி இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாரு நினைக்கிறேன் டெல்லிக்கு. என் பேரை மாத்துலாம் கேட்காதீங்க. கூட்டிட்டு போன எனக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி, என்னடா பிரதமர் இப்படி பேசுறாரு, என் பேரை மாத்துங்கன்னு கேட்காதீங்க. அவரே சொன்னாரு, என் பேர் இதுதான், கவர்மெண்ட் கெசட் நீ தப்பா போட்டிருக்க, அதனால என் பேரை மாத்தாத உங்க கவர்மெண்ட் கெசட்டை மாத்துன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. புரியுதா? நீ தப்பா கூப்பிடுற, ஒன்னே மாத்திக்கன்னு சொல்லுங்க, அரசாங்கத்தை சொல்லுங்க, நீங்க அப்பே கூட இருக்கீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லி முடிந்த 5 ஆண்டுகளுக்குள் அந்த பெயர் மாற்ற அரசாணை கொடுத்து இன்னைக்கு அந்த சமுதாயம் டிகேடி என்ற பெயர் அழைக்கப்படுகிறது என்றால் நரேந்திர மோடி என்கிற மனித தெய்வம் தான் அதற்கு காரணம். அதனால அந்த சமூகம் இன்னைக்கு அவர் கொண்டாடு நன்றியுடன் இருக்கிறது. இப்படி ஒன்னொன்னையும் பார்த்து செய்கிற பிரதமர். அழகு முத்துக்கோன் யாரும் இல்லை, சுதந்திர போராட்ட வீரர். அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடணும்னு யாதவ சமுதாயம் பல வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. யாரும் கொடுக்கலையா? ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அதுதான் நேரம் இல்லை. விடுதலை போராட்ட வீரர் நினைக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நேரம்? இந்த ஊர்ல தான் சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர் இந்த மண்ணு இல்லையா? வத்தலக்குண்டு தான் சுப்பிரமணிய சிவாவோட மண்ணு. எனக்கு தெரிய தேசபக்தர் பெயர்ல ஒரு பேருந்து நிலையம் இருக்குன்னா வத்தலக்குண்டு தான். தியாகி சுப்பிரமணிய சிவா பேருந்து நிலையம் வச்சிருக்கீங்க. அது மாத்திரம் போதாது, இதே இடத்துல நான் முத்துராமலிங்கத்துக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். மிக விரைவில் இந்த வத்தலக்குண்டுல தியாகி சுப்பிரமணிய சிவாவுக்கு இதை விட பெரிய நினைவை போன்ற வகையில ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சுப்பிரமணிய சிவான்னா என்ன சாதாரண ஆள் கிடையாது. பாபு சிதம்பரம் பிள்ளை சிறையை விட்டு வெளியில வர்றாரு, அவரை வரவேற்க யாருமே இல்லை. சிறையில செங்கெடுக்கிறார், சித்திரவதைக்கு உள்ளாகிறார். கோயம்புத்தூர் ஜெயில தான் இருந்தார். உடல்நிலையை காரணம் காட்டி அவரை வெளியில விட்டுறாங்க. உள்ள இருந்தா செத்து போயிடுவாரு, பழி கவர்மெண்ட்ல வெள்ளக்காரங்கள பழி வந்துடும் கலட்டி விட்டுருவாங்க. போய் போற உயிர் வீட்டுல போய் போகணும்னு அவரை கலட்டி விடுறாங்க, விடுதலை பண்றாங்க. வெளியில இருந்தா யாருமே இல்லை, வரவேற்க ஆளுங்க. நம்ம ஊர்ல ஒரு கிரிமினல் உள்ள ஜெயில போயிட்டு வெளியில வர்றா, 2000 பேர் நின்று ஓன்னு வரவேற்கிறான். அதை எடுத்து செல்ஃபி எடுத்து போடுறான், வீடியோல போடுறான். சிதம்பரம் அவர்களை வரவேற்க யாரும் இல்லை. அவரை போய் வரவேற்க நின்ற ஒரே ஒரு ஆளு சுப்பிரமணிய சிவா. இந்த ஊர்ல இருந்து போய் பிள்ளை அவர்கள் வருகிறார் என்று வரவேற்க போனார். ஆனா வ.உ.சி.க்கு இவரை யாருன்னு தெரியல, சுப்பிரமணிய சிவா யாருன்னு தெரியல. அந்த அளவு மறந்துட்டாரா? ஞாபக மறதியா? இல்ல, வ.உ.சி.க்கு அப்படிலாம் மறதியெல்லாம் இல்லை. சுப்பிரமணிய சிவா
குஷ்டரோகியாக மாற்றப்பட்டார், தொழுநோயாளியாக மாற்றப்பட்டார். எந்த அளவு அவருக்கு டார்ச்சர். சுப்பிரமணிய சிவா ஜெயில இருக்கும் போது தொழுநோயாளிகள் குளிருக்கு போர்த்திக்குவாங்கல்ல போர்வை, அந்த போர்வையை கொடுத்து நீ பொத்திக்கோமா, அவங்க படுத்திருந்த பாயை விரிச்சு இதுல நீ படுப்பான், அவங்க பயன்படுத்துற தண்ணீர் கோலை பிளேட்டு சாப்பாடு தட்டு இதெல்லாம் கொடுத்து நீ அதை பயன்படுத்தணும். இப்படி தொழுநோயாளிகள் பயன்படுத்திய பொருளை பயன்படுத்த சிறையில் அவர் வற்புறுத்தப்பட்டு அவரும் தொழுநோயாளியாக மாறிவிட்டார். பார்த்துங்க, அதனால இவருக்கு முழுக்க தொழுநோயாளியாக, அதனால அவருக்கு அடையாளம் தெரியும். நான் தான் சுப்பிரமணிய சிவா என்று சொன்ன மாத்திரத்தில் வ.உ.சி. அவரை கட்டி தழுவிக்கொண்டு தொழுநோயாளி என்று பார்க்காமல் ஆற தழுவிக்கொண்டு என் சிவமா இது, அப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்த ஊருங்க தமிழ்நாடு. அது அந்த சிவா பிறந்த இந்த மண்ணு வத்தலை கொண்டு. அதனால புனிதமான ஒரு மண்ணில் இருந்து நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஒரு புனிதமான தலைவரை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நரேந்திர மோடி என்கிற தலைவரை பற்றி. அந்த அளவுக்கு யாதவ் அவர்களுக்கு அஞ்சலத்தலை கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி என்பதை உறக்க சொன்னார். விடுதலை போராட்ட வீரர்களை, சமுதாயங்களை தேடி தேடி கொண்டாடுகிற பிரதமர் என்பதால்தான் 3ஆம் முறையும் ஒரு பிரதமராக இருக்கிறார். பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இல்லைன்றான். நாம அன்றாடம் பாடுறோம்ல தமிழ்தாய் வாழ்த்து, நீராறும் கடல் உடுத்த தெக்கணமும் அதில் சிறந்த, சொல்லுங்க பார்க்கலாம், தெக்கணமும் அதில் சிறந்த, அடுத்த வார்த்தை என்ன? திராவிட நல் திருநாடு. திராவிட நாடு எங்க? நீதான் பள்ளிக்கூடத்துல சிலபஸ் போட்டு பாடம் நடத்துறியப்பா திமுக காரனா, அதுக்கு தலைவராக யாரோ போட்டு வச்சிருக்கேன். நீங்க இந்தியா மேப் போட்டு அதுல ஸ்டேட் இந்தியா பொலிட்டிக்கல் மேப் அப்படின்னு காமிச்சு அதுங்க திராவிட நாடு எங்க இருக்கு காய்ப்பாங்க. தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, ஆந்திரா இருக்கு, திராவிட நாடு இருக்கு. ஆனா நாம கொண்டாடுற தமிழ்தாய் வாழ்க்கையே தமிழ்நாடு என்ற பேர் இல்லையா, அப்ப ரிஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. நாம் உணர்வு பூர்வமா பக்தி பூர்வமா பாடுகிற பாடலா தானே அது இருக்கு. அதுல தமிழ்நாடு வார்த்தையை சேர்க்கணும்னு உனக்கு தோணல இல்ல? தமிழ்தாய் வாழ்க்கையே தமிழ்நாடு இருக்காதான். எங்கள் சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லணும். ஒரு முறை கூட நீங்கள் தமிழ்நாடு என்று உச்சரிக்கவில்லை. நீ எத்தனை முறை உச்சரிச்சிருக்கிறது சொல்லுங்க. மாநில அரசாங்கம் நீ சட்டமன்றத்தில் பட்ஜெட் போடல, திண்டுக்கல் மாவட்டம் எத்தனை தடவை உச்சரிச்சிருக்க சொல்லுங்க. திண்டுக்கல் நீங்க சொல்லிருக்கியா? அவனை அடுத்த சட்டமன்றத்தில் நீங்க பட்ஜெட் போடும்போது நாங்க ஒத்து பார்ப்போம். திண்டுக்கல் வார்த்தையை சொல்லலைன்னா திமுக உள்ள நடமாடவே முடியாது. போராட்டம் பண்ணவா திண்டுக்கல் வார்த்தை சொல்லணும், மதுரைன்னு சொல்லணும், விருதுநகர்னு சொல்லணும், 37 மாவட்டம் பேரே சொல்லணும். என்ன பட்ஜெட்னா என்னன்னே தெரியாத அறிவிலிகள், கொஞ்சம் கூட அரசியல் ஞானம் இல்லாத ஒரு சூன்யம். தமிழ்நாடுன்னு பேர் இல்லையா? ஏன் ப. சிதம்பரம் பட்ஜெட் போட்டாரு, தமிழ்நாடுன்னு பேர் சொன்னாரா? நீ திமுக 10 வருஷம் பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த எத்தனை தடவை பட்ஜெட்ல சொன்னாரு ப. சிதம்பரம் தமிழ்நாடு. கேரளா என்ற பேர் சொல்லியிருக்காங்க இந்த தடவை பட்ஜெட்ல. கர்நாடகா இருக்கா, புதுச்சேரி இருக்கா, ஆந்திரா இருக்கா? ஆந்திரா இருக்கு. ஏன் அப்புறம் சொல்றேன், ஒரிசா பேர் இருக்கா, டெல்லி பேர் இருக்கா, ஹரியானா, பஞ்சாப் எல்லாமே சொல்றாங்க. தேவையின் அடிப்படையில் சில மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுக்கு நிதியே இல்லையா? எங்க பட்ஜெட் 48 லட்சம் கோடி. இந்தியாவோட பட்ஜெட் 48 லட்சம் கோடி. தெரிஞ்சுக்கணும். நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னால உலகத்தினுடைய பொருளாதார வரிசையில், பொருளாதார சக்தியில் இந்தியா 10வது நாடு. மன்மோகன் சிங் பிரதமர் ஆகிற வரைக்கும் 2014 வரைக்கும் பொருளாதார அடிப்படையில் நாம ரேங்க் தரம் போட்டோம்னா நம்ம 10வது நாடு. இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் நாம் தரம் போட்டால் இந்த 10 ஆண்டுகளில் இந்தியா 5வது தேசமாக வந்திருக்கிறது. 5th largest economy in the world இங்கிலீஷ்ல சொன்னா. 2027-28 நாம் 2ஆம் இடத்திற்கு வந்து விடுவோம் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம். நம்ம நாட்டோட ஜிடிபி $3.6 ட்ரில்லியன். நான் சொல்றது புள்ளி விவரம். அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த புள்ளி ரொம்ப விவரமா பேசுறாருன்றதுக்காக இல்ல, யாருக்கும் கொஞ்சம் பேருக்காரு இந்த நம்பர் தான் உள்ளுக்குள்ள போகுமே இருக்காரு. இல்லைன்னா ரொம்ப பேசினாலும் போர் அடிக்கும் இந்த புள்ளி விவரம். இது $5 ட்ரில்லியன் கொண்டு போகணும். அமெரிக்காக்காரன் இருக்கான், பெரிய
பெரிய பொருளாதாரம் அவன் தான். அவனுடைய பொருளாதாரம் எத்தனை? 17-18 ட்ரில்லியன் டாலர். சீனாக்காரன் இருக்கா, அவன் 10-12 ட்ரில்லியன் டாலர். ஜப்பானே 6-7 ட்ரில்லியன் டாலர். நாம 3.25 ட்ரில்லியன் டாலர்ல இருக்கோம், 5ஆவதா இருக்கோம். இத 5 ட்ரில்லியன் டாலரா கொண்டு போய் நாம 3வது இடத்துக்கு போகணும், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும். அப்படிதான் பட்ஜெட் போடுறாங்க. 48 லட்சம் கோடி. அதுல ஆந்திராவுக்கு கொடுத்தது 15,000 கோடி, பீகாருக்கு கொடுத்தது 26,000 கோடி, ரெண்டையும் சேர்த்தா 41,000 கோடி. 48 லட்சம் கோடியில 46,000 கோடிங்கிறது எவ்வளவு தெரியுமா? 3/4 ரூபா, 3/4%. 100 ரூபாயில 75 பைசாக்கு என்ன வேல்யூ அதுதான். அப்ப மிச்சம் உள்ள 99 ரூபாய் 25 பைசா யாருக்கு வருது? எல்லா மாநிலத்துக்கும் தான் போகுது. அப்ப அதெல்லாம் அந்த மாநிலத்துக்கு வர்றது இல்லையா? எல்லாத்தையும் தூக்கி ஆந்திராவுக்கு பீகாருக்கு கொடுத்துட்டாரா? ஏன் ஆந்திரா கொடுத்தாங்க 15,000 கோடி? காரணம் கேளு, காரணத்தை புரிஞ்சுக்கோ. ஒரு காலத்துல ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒன்னா இருந்துச்சு. சென்னை மாகாணம் அப்படித்தானே, மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரே ஸ்டேட். இப்ப தமிழ்நாடு ஆந்திரான்னு பிரிச்சதுல இப்பதான். இவன் தமிழன் தெலுங்குன்றதெல்லாம் 1953 அப்புறம் தான் இந்த கூத்தெல்லாம். அதுக்கு முன்னால எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்னா இருந்தான். இடையில ஒரு கோடை போட்டு 2 மாநிலமா பிரிச்சான். எப்படி முன்னால திண்டுக்கல் மதுரை மாவட்டம் தானே, அப்புறம் இடையில எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் தனியார் மாவட்டம் பிரிச்சாரு, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே மதுரைக்காரன் தானே. தமிழ்ல முதல்ல ஒரு சினிமா வந்துச்சு. தமிழ்ல முதல்ல வந்த சினிமால வசனம் எல்லாம் தமிழ், பாட்டெல்லாம் தெலுங்கு. அப்படிதான் அந்த படமே வந்துச்சு. எல்லா பாட்டும் தெலுங்குல இருக்கும், எல்லா வசனமும் தமிழ்ல இருக்கும். முதல் படம், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அப்ப நினைவு வந்தா சொல்றேன். அப்படி பிரிச்சான். பிரிக்கிறப்போ சென்னை தான் தலைநகரம் சென்னை மாகாணத்துக்கு. சென்னை தமிழ்நாட்டோட வந்துருச்சு. அப்கோர்ஸ் நிறைய போராட்டம் பண்ணி அதை வாங்கணும்னு வச்சுங்க. அவனுக்கு கேட்டான், நம்மளுக்கு கேட்டோம். அவன் திருப்பதி நம்ம கேட்டோம், சென்னை அவன் கேட்டான். திருப்பதி வேணுமா சென்னை வேணுமா, இப்படி மாறி மாறி போய் கடைசியா காம்ப்ரமைஸ்ல திருப்பதி அங்கே போயிடுச்சு, சென்னை நம்ம கூட வந்துருச்சு. நல்ல வேலை 7 மணி நேரம் தப்பிச்சாரு. இல்லைன்னா சேகர் பாபு சிக்கி அவர் படுற பாடு, அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு போதா 7 மணி நேரம் நாம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் கனிமொழிக்கு அங்கே போனோடனே பாரு, உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு கேட்க திருப்பதி. திருப்பதி நம்ம கூட இல்லையே இருக்கோம். இங்க இருந்தா ஒரு போட்டு போட்டுருக்கலாமே. திருப்பதி ஆந்திராவுக்கு போச்சேன், அதனால உண்டியல் ஆந்திராக்காரன் கையில் இருக்க, கையில வர துப்பாக்கி கையில வச்சிருக்கிறாங்க. நாங்க என்ன கோயிலுக்கு போனா சாமியை பார்க்கறேன், நீ போனா ஏங்க உண்டியல வந்து பார்த்து வர்ற? முன்னாடிதான் துப்பாக்கி போலீஸ் போடல. இந்த திமுக காரணம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி போலீஸ் போட வேண்டிய, பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சென்னை ஆந்திராவோட போயிடுச்சு. அப்ப தலைநகரத்தை இழந்து விட்டது ஆந்திரா. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப தெலுங்கானான்னு 2 மாநிலம் பிரிச்சான். ஆந்திராவை 2ஆ பிரிச்சு தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிக்கும் போது அவன் இந்த 50 வருஷமா ஹைதராபாத்னு ஒரு மாநில தலைநகரை உருவாக்கி வச்சிருந்தானே, அந்த ஹைதராபாத் தெலுங்காவோட போயிடுச்சு. பாத்தீங்களா? இந்த 50 ஆண்டுகளில், 50 ஆண்டு இல்ல, ஒரு 70 ஆண்டுகளில் ஆந்திரா 2 தலைநகரங்களை இழந்திருக்கிறது. ஒன்று சென்னை, இன்னொன்று ஹைதராபாத். இப்ப அவன் என்ன பண்ணுவான்? 2ஆ பிரிச்சு இதை எடுத்துட்டு நீ போனான்னா. அதனாலதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு வந்தது தெலுங்கானா பிரிக்கிறப்ப. அந்த சட்டத்துல ஆந்திரா தனக்கென்று ஒரு தலைநகரை உருவாக்கி கொள்வதற்கு மத்திய அரசு முழுக்க நிதி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. சட்டத்துல இருக்கு, முழுமையான நிதி கொடுக்கணும்னு இருக்கு. அதை இத்தனை நாளா காங்கிரஸ் செய்யல. எந்த மாநிலத்துக்கும் கொடுத்த உறுதிமொழியை காங்கிரஸ் நிறைவேற்றியதாக வரலாறு இல்ல. நரேந்திர மோடி அந்த சட்டத்தை மதித்து கொடுத்திருக்கிறார். அவர் இதுல என்ன தப்பு? ஆந்திரா கொடுத்துட்டார், ஆந்திரா கொடுத்தார், சட்டம் இருக்கு. இல்லைன்னா அவனுக்கு தலைநகர் என்ன பண்ணுவான்? பீகாருக்கு அப்படிதான். நேபாளில இருந்து வெள்ளம் வருது. நம்ம ஊர்ல வெள்ளம் வந்தா நம்ம ஊர்ல பெஞ்ச மழை, அங்கே நேபாளில இன்னொரு தேசத்துல மழை பெஞ்சு பீகார்ல வெள்ளம் வருது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு, இமயமலையிலிருந்து வர்ற வெள்ளத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அரண் தேவை, தடுப்பு தேவை. அதனால அதுக்கு சிறப்பு நிதி கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா ரொம்ப பெரிய அழிவு ஏற்படுவாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை மாநிலங்களுக்கு இடையில போட்டி பொறாமை உருவாக்கி அந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடுன்ற பேரே இல்லைன்னு சொல்லி மத்திய பட்ஜெட்ல வரி வருவாயில 53,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வருது.
4.5% மத்திய அரசுடைய பணம் தமிழ்நாட்டுக்கு வருது. 100 ரூபாய் மத்திய அரசுக்கு வருமானம்னா 4 ரூபாய் 50 பைசா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு வேற வேற அமௌண்ட்ல கொடுக்குறாங்க. இதை வேற வேற அளவுகோல்களை வச்சு முடிவு செய்யறாங்க. மக்கள் தொகை, உற்பத்தி, டாக்ஸ் ரெவன்யூ எல்லாம் வச்சு முடிவு செய்யறாங்க தேவையின் அடிப்படையில். அப்போ எந்த பாரபட்சமும் இல்லாமல் செய்கிற பிரதமர் நரேந்திர மோடி. நீ சொல்லவில்லையே, இந்தியா கூட எந்த மாநிலத்துக்கும் நீங்க 12 மெடிக்கல் காலேஜ் கொடுக்கலையே மிஸ்டர் மோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு 7 காலேஜ் தானே கொடுத்தீங்க, கர்நாடகாவுக்கு 3 மெடிக்கல் காலேஜ் தானே கொடுத்தீங்க, குஜராத்துக்கு இதை விட குறைச்சு தானே கொடுத்தீங்க. தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் 12 மருத்துவ கல்லூரி கொடுத்திருக்கீங்க மிஸ்டர் மோடின்னு டிஎம்கே காரங்க பேசினானா? வேற எந்த மாநிலத்துக்கு 12 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு மோடி? எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்று சொன்ன போது அப்ப கர்நாடகால பிஜேபி ஆளுங்கட்சி மோடி நினைச்சிருந்தா தென்னிந்தியா, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமான அந்த மருத்துவ எய்ம்ஸ அவர் கர்நாடகாவில் வச்சிருக்கலாம், பாண்டிச்சேரியில வச்சிருக்கலாம், கேரளாவில் கொடுத்திருக்கலாம். தென்னிந்தியாவிற்கு என்று வரும்போது அதை ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் நரேந்திர மோடி முடிவு செஞ்சார்? அப்ப ஏதாவது பாராட்டியா நீ? அப்படி எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை மதுரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொடுத்தாரா நரேந்திர மோடி? அப்ப மதுரை மக்கள் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு? செஞ்சதுக்கெல்லாம் பாராட்டுங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 2000 ரூபாய் பணம் வந்துச்சு. உங்க திண்டுக்கலுக்கு ஸ்மார்ட் சிட்டில எவ்வளவு பணம் வந்திருக்கு? இன்னும் கொடுக்கல. ஏன்னா மத்திய அரசு ஒதுக்குச்சு நிதிய, ஒதுக்குனதுல இவன் நிறைய ஒதுக்கிட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? மோடி என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கலாம்னு நினைக்கிறாரு. இவன் என்ன நினைக்கிறான்? ஒதுக்குறதுல எவ்வளவு ஒதுக்கலாம்னு நினைக்கிறான். இதுதான் பிரச்சனை. 12 மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டில பணம் வந்திருக்கு. அப்ப திண்டுக்கல் மாநகராட்சியா இல்ல அப்போ. ஆனா கர்நாடகால 7 ஸ்மார்ட் சிட்டி தான். அப்போ ரூலிங் பார்ட்டி கர்நாடகா 24 எம்பி கொடுத்த ஒரு மாநிலத்துக்கு 7 ஸ்மார்ட் சிட்டி கொடுக்கிறார் மோடி. ஒரு எம்பி கூட கொடுக்காத தமிழ்நாட்டுக்கு 12 ஸ்மார்ட் சிட்டி கொடுக்கிறார். பாரபட்சம் இருக்கா? உதாரணத்துக்கு அதெல்லாம் சொல்லுங்க. ஒரு பெரிய மெகா டெக்ஸ்டைல் ஜவுளி பூங்கா வரணும்னு கேட்கிறாங்க மக்கள். அதுக்கு சேலஞ்சிங் மெத்தட்னு பேரு. சேலஞ்சிங் மெத்தட் என்னன்னா, எல்லா மாநில அரசாங்கம் போகும் மத்திய அரசாங்கத்தை போய் இந்த ஜவுளி பூங்கா எங்க மாநிலத்துக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க இலவசமா ரோடு தரோம், இலவச மின்சாரம் தரோம், அதுக்கு நிலம் நாங்க இலவசமா கையகப்படுத்தி கொடுக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, ஏலத்தில் எடுக்கிற மாதிரி. அதெல்லாம் பார்த்து மத்திய அரசாங்கம் எந்த மாநிலம் அதிகமா கன்செஷன் சலுகை கொடுக்குதோ அந்த மாநிலத்துக்கு அந்த ஜவுளி பூங்கா திட்டத்தை அறிவிச்சு 2200 ரூபாய் பணம் கொடுத்து அந்த ஜவுளி பூங்கா வரும். இந்த ஜவுளி பூங்கா தங்கள் மாநிலத்தில் வர வேண்டும் என்பதற்காக ஆந்திரா, ஜார்க்கண்ட், கர்நாடகா எல்லா மாநிலங்களும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் நாம ஐயா மோடிட்ட கோரிக்கை வச்சோம். நானே போயிருந்தேன். தமிழ்நாடு ஜவுளித்துறைக்கு புகழ் பெற்றது. இங்க பாரம்பரியமா நிறைய ஜவுளி டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கு, ஹேண்ட்லூம், பவர்லூம் எல்லாம் இங்க கொட்டி கிடக்கு. இந்த மாதிரியான டெக்ஸ்டைல்ல, ஜவுளிகள்ல, உற்பத்தியில தமிழ்நாட்டுக்கு நிபுணத்துவம் அதிகம். அதனால நீங்க ஏதோ ஏலம் கேட்கிறான், கன்செஷன் கொடுக்கிறான் என்று மாத்திரம் பார்க்காமல் மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தமிழ்நாட்டுக்கு அதை கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு அதை கொடுக்கும் போது அதை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சோம். தென் மாவட்டங்கள்ல சாத்தூர்ல, விருதுநகர் மாவட்டத்துல 2500 கோடி ரூபாய்க்கு டெக்ஸ்டைல் பார்க் வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இல்லையா? பேசுனா வக்கனே ஒவ்வொருத்தரும் நம்மளும் கேட்டுட்டே இருக்கீங்க. தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு இல்லைன்னா ஏதோ தமிழ்நாட்டை விட்டுட்டாரு. பொய் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? திமுக 2 தடவை தாங்க வாய் திறக்கிறாங்க. இத்தனை வருஷத்துல டிஎம்கே பார்த்தேன், 2 தடவை டிஎம்கே வாய் திறப்பான். ஒண்ணு சாப்பிடுறது, இன்னொன்னு பொய் சொல்றது. சாப்பிடுறதுக்கும் பொய் சொல்றதுக்கு மட்டும் வாய் திறக்கிற கட்சி திமுக. வாயை திறந்தாலே பொய். உனக்கு தைரியம் இருந்தா உண்மையை பேசி அரசியல் பண்ணி பார்ப்பா நரேந்திர மோடி. உண்மை பேசி அரசியல் பண்ணு. வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியால எல்லாத்தையும் பொய், பித்தலாட்டம். உண்மை சொல்லி அரசியல் பண்ணு. இந்த பட்ஜெட்ல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லு. 10 லட்சம் ரூபாய் முத்ரா கடன். முத்ரா கடன் என்னன்னு சொல்றேன். முதல்ல நான் ஒரு தொழில் துவங்கணும்னு முன் வரேன். என்கிட்ட ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு. நான் ஒரு கடை வைக்கிறேன், நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், நான் ஒரு காகித அட்டை கூட உற்பத்தி பண்றேன், ஏதோ ஒரு பேக்கேஜ் மெட்டீரியல் பண்றேன், இல்ல ஒரு டூர் ஆபரேட்டரா இருந்து நான் ஒரு தொழில் பண்றேன், சர்வீஸ் செக்டார்ல இருக்கேன். இப்படி எதுவா இருந்தாலும்
10 லட்சம் ரூபாய் கடன் அந்த வங்கி கொடுக்கும். 10 லட்சம் ரூபாய் பேங்க் கடன் கொடுக்குது, அதுக்கு ஈடு கிடையாது. நீ போய் சொத்து அடமானம் வைக்கிறது, நகை அடமானம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன் மேல நம்பிக்கையில 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாரு. இதுல அதிகமாக பலன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமாக முத்ரா கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. மறுப்பாரா ஸ்டாலின்? சொல்லுங்க, ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை நம்ம மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, 20 லட்சமா மாத்திருக்காங்க. முத்ரா கடன் 20 லட்சம். இப்போ அப்ப அதிகமாக முத்ரால கடன் வாங்குற தமிழ்நாடு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சா நமது இளைஞர்கள் எத்தனை பேர் தொழில் செய்யலாம் யோசிப்பாங்க. இந்த வத்தலக்குள்ள இதை கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சேர்த்தான் சொல்றேன். இந்த ஊர்ல 3-4 பேங்க் இருக்கு. எத்தனை பேங்க் இருக்கு? 6 பேங்க் இருக்கு. முத்ரால கடன் தர்றாங்க, 20 லட்சம் ரூபாய் தர்றாங்க. அலோகேஷன் கூட்டி இருக்காங்க. தொழில் பண்ணு, ஒரு பிசினஸ் பிளான் தயார் பண்ணு, வங்கி மேலாளர் போய் பாரு. உனக்கு அதாவது தடை இருந்தா பிஜேபி கட்சிக்காரன் சொல்லு, நாங்கள் வந்து மேனேஜர் உங்களுக்காக பேசுறோம். உனது திட்டம் சரியானதாக இருந்தால், அந்த வங்கி மேலாளர் இவர் சரியாக தொழில் செய்வார், கடனை திருப்பி செலுத்துவார் என்று இருந்தால் நிச்சயமா கடன் கொடுப்பார். கொடுக்க சொல்லி சட்டம் இருக்கு. இதுக்கு முன்னால் இந்த நாட்டில் உங்ககிட்ட இருந்து வீட்டை எழுதி வாங்காம, நிலத்தை எழுதி வாங்காம, உன் நகையை கொண்டு வந்து அடைஞ்சு வைன்னு சொல்லாம எந்த வங்கியாவது 10 பைசா கடன் கொடுத்துருக்காங்க உனக்கு? நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தாங்க மக்களை நம்பி வங்கிகள் கடன் கொடுக்குது. இதுக்கு முன்னால ஒரு சொத்தை நம்பிதான் கடன் கொடுத்துச்சு. நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் தாண்டா சொத்து, அந்த சொத்தை நம்பி கடன் கொடுன்னு சொன்னார்ல. நாங்க மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல நான் ஒரு 5-10 நிமிஷம் முடிச்சுவேன். 9 காலத்துக்கு நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். ரொம்ப நேரம் பேசுறாரு நினைச்சாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு அக்கா வந்தாங்க, பூ வியாபாரம் செய்யற அக்கா. அவங்க அப்படியே ரொம்ப உணர்ச்சி ததும்பி இருந்தாங்க. அண்ணே நான் மைக்ல பேசட்டுமான்னாங்க. அவங்க பிஜேபியில இல்ல, கூட 2 பேரும் கூட்டு வந்தாங்க. நான் சொன்ன பேசுக்காங்க, எனக்கு தொண்டை கட்டி போச்சு, நீ யாரும் பேச ஒரு 10 நிமிஷம். மைக் வாங்கிட்டு பேசினாங்க. பூ கட்டி விற்கிறோம், தினசரி 1000-2000 கடன் வாங்குவோம், பூ வாங்குவோம், திரும்ப அன்னைக்கே கடன் திருப்பி கட்டுவோம். அது பூரா ரன் வெட்டி, கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, இப்ப புதுசா சொல்றேன் ராக்கெட் வெட்டியா, ராக்கெட் வெட்டி பாடுபட்டு வீட்டுக்கு நான் கொண்டு போறதே சொற்ப தொகையா இருக்கும். நாளெல்லாம் உட்கார்ந்துருப்போம் வெயில்ல கோயில் வாசல். ஒரு நாள் பேங்க் மேனேஜர் வந்தார், எங்களை பார்த்து சொன்னாரு, அம்மா உங்களுக்கு எல்லாம் நரேந்திர மோடி ஐயா 10,000 ரூபாய் கடன் கொடுக்க சொல்லியிருக்காரு. சாலை ஓர வியாபாரிகளுக்கு, ரோட்ல உட்கார்ந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்க சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒரே சிரிப்பு, எங்களை நம்பி யாராவது தருவாங்க? நான் சொன்ன மேனேஜர் ஐயா, நீங்க உண்மையிலேயே சிறிய புத்தியில தான் பேசுறீங்களா? எங்களை நம்பி ஒரு அரசாங்கம் 10,000 தருமா? இல்லம்மா தர சொல்லியிருக்காரு. நீ மாநகராட்சியில போய் மதுரையில நான் சாலை ஓர வியாபாரின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிப்பா, 10,000 ரூபாய் தர சொல்லியிருக்காரு. அதை நம்பி மறுநாள் மாநகராட்சியில போய் சர்டிபிகேட் கேட்டா அந்த பிரதேசி கிட்ட 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டான். 10,000 ரூபாய் கொடுக்குற மகராசன் 10 பைசா லஞ்சம் இல்லாம தர்றாரு. அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற புண்ணியமா 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. அந்த 1000 ரூபாய் அழுது குறைச்சு போட வச்சு சொல்லலாம்னு சொல்லி பாருங்க எப்படி எல்லாம் கொடுங்க பாருங்க. நீங்க மதுரையில் என்ன நிலைமை தெரியுமா? தத்தனேரியில பணம் எரியணும்னா கூட நீங்க 5000 ரூபாய் பணம் கொடுக்கும். பணம் எரியணும்னா 5000 லஞ்சம் கொடுக்காம பணம் எரியாது. அவன்கிட்ட கேட்டான், என்னடா பணம் ஏறிட்டு அது கூட காசு கேட்கிறேடா, பணம் எரிக்கிறதுக்கு காசா லஞ்சமா? அவன் சொல்றான், அந்த லஞ்சத்தை வாங்காட்டி ஏன் பணம் எரியாதுங்க. பழகிட்டா அப்படியே லஞ்சம் வாங்காட்டி அவன் பணம் எரியாது, லஞ்சம் கொடுக்காட்டி கொண்டு போன பணம் எரியாது. இன்னைக்கு நிலைமை தான் திமுக ஆட்சியில். அந்த அக்கா 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து சர்டிபிகேட் வாங்கி மேனேஜர் கொடுத்துட்டு கேட்டாங்க, இந்த கடனை நான் திருப்பி கட்டாட்டி என்னையா செய்வீங்க? எங்களை நம்பி கொடுக்குறீங்க, எங்க அட்ரஸ் கூட இல்லை போயிட்டு. அந்த மேனேஜர் சொன்னாரா, இல்லக்கா நீங்க ஒருவேளை அந்த கடனை கட்டாட்டி அந்த கடனை மத்திய அரசாங்கம் நான் கட்டுறேன் வங்கிக்கு நரேந்திர மோடி கேரண்டி கொடுத்துருக்காரு. 75% ஆஃப் தி லோன் இஸ் கேரண்டீட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கேரண்டி வங்கிக்கு பணம் கட்டலைன்னா கவர்மெண்ட் கொடுத்துரும் வங்கிக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். அது மாத்திரம் இல்லை, இந்த 10,000 ரூபாய் கட்டிட்டா 20,000, 20,000 நீ கட்டிட்டீங்கன்னா 1 லட்சம் கொடுக்க சொல்லியிருக்காரு மோடி. அப்படி 1 லட்சம் ரூபாய் நான் வாங்கிட்டு வந்து இங்க பேசுறேன். இங்க கேட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த அம்மா பேசினாங்க. அந்த பூத்துல பிஜேபி தான் மக்கள் நல்ல அக்கறை உள்ளவங்க. எப்படித்தானோ இந்த ஊர்ல வத்தலக்குண்டுல
இன்னைக்கு சாலை ஓர வியாபாரிகள் மாத்திரம் எவ்வளவு பேர் இந்த 10,000 20,000 ஸ்கீம்ல பயனெடுத்திருக்காங்கன்னு போய் வங்கியில கேளு. வங்கியில அட்ரஸ் வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வந்து இவனை வந்து பாருங்க, டேய் இது நரேந்திர மோடி தான் இந்த 10,000 கொடுத்துக்காரா தெரியுமான்னு கேளுங்க. அப்படியோ ஸ்டாலின் கொடுத்தாரு நினைச்சுனேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஸ்டாலினா கொடுத்தாரு, ஸ்டாலின் எடுக்கிறார். பெண்கள்லாம் சொல்றாங்க 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின். இங்கே நிறைய பேர் பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வரும். அக்கா கையில 1000 ரூபாய் கொடுத்துட்டு மச்சா கையில 10,000 ரூபாய் பிடிக்கிறதா இல்லையா ஸ்டாலின்? ஸ்டாலினுக்கு தெரியும் அக்காட்ட 1000 ரூபாய் கொடுத்தா அக்கா நம்ம போட்டு போட்டுரும். ஐயோ 1000 ரூபாய் கொடுத்தா கவர்மெண்ட் திவால் ஆயிருமே அப்படின்னு ஆபீசர் சொன்னா ஸ்டாலின் சிரிப்பாரு. நீ என்ன ஒரு ஆபீசர், என்ன மாதிரி எங்க குடும்பம் எப்படி ஆட்சி பண்ணது பாரு. அக்காட்ட 1000 ரூபாய் கொடுப்பேன், மச்சாட்ட 10,000 பிடிக்க தெரியல. டாஸ்மாக் கடையில ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய் கொஞ்சம் எவ்வளவு பிடிக்கிறானா 10,000 ஆச்சு 12,000 ஆச்சு. வருமானம் கல்ல கட்டுவியா கொடு, நாளைக்கு 2,000 கொடு, அப்புறம் என்கிட்ட 20,000 பிடிக்கல. இப்படி ஒரு ஆட்சிங்க. இந்தியாவிலே அதிகம் பேர் குடிக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே ரொம்ப பெரிய கடன்கார மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா அதிக கடன் 8 லட்சம் கோடி கடன். வேற எந்த மாநிலம் இந்தியா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு பெருசு. 25 கோடி மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம், நம்ம 8 கோடி தான். உத்தரப்பிரதேசம் 8 லட்சம் கோடி கடன் வாங்கல. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தோட தொழிலாளர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல. அங்கே யோகி ஆதித்யநாத் செய்கிற வளர்ச்சி பணிகள், புதிய சாலைகள், பாலங்கள், அணைகள், தடுப்பணைகள், விமான நிலையங்கள்ல உத்தரப்பிரதேசம் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போயிட்டு. அதனால அந்த லேபருக்கு அங்கேயே வேலை கொடுக்குறாங்க. போன ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னால மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கோயம்புத்தூர் வந்தார். அவர் சொன்னார், நீங்க வந்து எங்க மத்திய பிரதேசத்துல தொழில் தொடங்குங்க. அப்ப நம்ம தொழில் அதிபர்கள் தான் போனாங்க, தொழில் துவங்குறோம், நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உங்க ஊர்ல ஒரு தொழில் துவங்கணும்னா நிலம் வேணும்ல, தொழில் துவங்கு. ஆமா, அந்த நிலம் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? இல்ல கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுக்குது, ஆனா எப்படி சென்ட் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இல்லாம நிலம் வாங்க முடியாது, நிலத்துக்கே எங்களுக்கு 5 கோடி 10 கோடி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மத்திய பிரதேச பிஜேபி முதலமைச்சர் அமைதியா சொன்னாரு, அந்த நிலத்தை நான் இலவசமா தர்றேன் தொழில் துவங்க. நம்மளால ஆடி போயிட்டான், இங்க இருந்து போனோம், நிலத்தை இலவசமா தர, நிலத்தை இலவசமா தர, உனக்கு எவ்வளவு ஏக்கர் வேணாலும் வச்சுக்க, நீ எனக்கு கொண்டுட்டு போக முடியாது, கவர்மெண்ட் பேர்ல தான் இருக்கும், நீ தொழில் நடத்தலாம், அவ்வளவுதான் லீஸ். அப்புறம் உங்க ஊர்ல கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்கன்னு கேட்டாரு. எங்க ஊர்ல தொழில் பண்றவங்களுக்கு யூனிட்டுக்கு 16 ரூபாய் வருது, 15 + 1 16 ரூபாய் மின் கட்டணம் வருது. தொழில் பண்றது அவ்வளவு கஷ்டப்படுறோம். இவர் இந்த புன்னகை சேல்ஸ் வச்சிருக்காரு, எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறாரு கேட்கற யூனிட்டுக்கு. திமுக ஓட்டு போட்டு இருப்பாரு, தெரியல நம்மளா திமுகவா தெரியல எனக்கு. திமுக தான் போடுவாரு, கரண்ட் பில் 16 ரூபாய் கட்டுவாரு. இவர் இந்த திமுக தொழிலதிபர்கள் தான் சொல்றேன், மோகன் யாதவ் முதலமைச்சர் என்ன தெரியுமா, உங்க ஊர்ல 16 ரூபாய் கட்டுங்க, மத்திய பிரதேசமா வந்தா என்ன செய்வீங்க, யூனிட் 5 ரூபாய்க்கு நான் கரண்ட் தராரு. 3 ஃபேஸ் சப்ளை, 24 மணி நேரம் சப்ளை, 5 ரூபாய்க்கு தர்றேன் கரண்ட் தர்றேன். அப்புறம் என்ன செய்வீங்க, 3 வருஷத்துக்கு வரி கட்ட வேண்டாம், டாக்ஸ் ஹாலிடே. அடுத்து ஒண்ணு சொன்னாரு, நீங்க நடத்துற தொழிலுக்கெல்லாம் மத்திய பிரதேசல இருந்தா லேபர் தான் இங்க வர்றான், வட இந்திய லேபர் தானே இங்க வந்து வேலை செய்யறான். தமிழ்நாட்டுக்காரெல்லாம் குடிக்க வச்சுட்டான், அவங்களால பூரா தண்ணியை போட்டு நிமிந்துட்டான். இப்ப திங்கட்கிழமைன்னே சொல்ல மாட்டேங்கிறான். திங்கட்கிழமை இல்ல, ஞாயிற்றுக்கு அப்புறம் திங்கள் இல்ல, செகண்ட் சண்டேயா. திங்கட்கிழமைக்கு பேர் என்ன, செகண்ட் சண்டே, 2ஆம் ஞாயிறு. ஏன்னா முதல் நாள் நைட்டு பூரா தண்ணியை போட்டு மட்டை ஆயிட்டா மறுநாள் எந்திரிச்சு வேலைக்கே போக முடியல, மறுநாளும் மட்டை தான். தமிழ்நாட்டுக்காரங்க குடிக்க வையே, வடக்கு இருந்து வந்தவனுக்கு வேலை கொடுக்கும். இதுதான் இன்னைக்கு திராவிட பாலிசி. அவர் சொன்னாரு, லேபர் எங்க ஊர்ல தானே இருக்கான், நீ எதுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போய் அவனை ஹாஸ்டல் போட்டு தங்க வச்சு அதெல்லாம் பண்ணி, நான் ஹாஸ்டல் கட்டி தரேன் லேபருக்கு, உனக்கு லேபர் காஸ்ட் குறைஞ்சிடும், நிலம் ஃப்ரீ, கரண்ட் உன் ஊர்ல 16 ரூபாய் தரேன், 5 ரூபாய்க்கு தரேன், நீ அங்கே பண்ற தொழில இங்கே பண்ணு. 6 IAS ஆபீசர் இன்னைக்கு மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஆபீசர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லாரும் தொழிலதிபர்களை பார்த்து, நீங்கள் மத்திய பிரதேசத்தில் வந்து முதலீடு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். 100கணக்கான தொழில்கள் தமிழ்நாட்டோட தொழில் மத்திய பிரதேசத்துக்கு போகும்போது நீ பிச்சை எடுக்க போற. மத்திய பிரதேசம் பிஜேபி ஆளுகிற மாநிலம் தான், ஆனாலும் கூட சொல்லுகிற ஒரு பிஜேபி காரனா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு தொழில் கூட இன்னொரு மாநிலத்துக்கு போவதை நான் விரும்ப மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், கூடாதுன்னு நினைப்பேன்.
நான் ஒருவேளை பிஜேபி முதலமைச்சரா இருந்தா மத்திய பிரதேசத்தில் உள்ள தொழில்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன் நீங்க ஸ்டேட் இங்க வரணும். உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் இருக்கலாம், ஆனாலும் அங்கே உள்ள தொழில் இங்க கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பேன். சவால் இல்லை. யோகி ஆதித்யநாத்தை பார்த்து காலில் விழுந்து வணக்கம் சொல்வேன். அவர் யோகி, மடாதிபதி, பீடாதிபதி. ஆனால் தமிழ்நாடு என்று வரும்போது இந்த நலனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். குஜராத்ல இருந்து அமுல் நிறுவனம் வந்துருச்சு. அமித்ஷா கூட்டுறவு அமைச்சரா இருக்காரு. தமிழ்நாட்டில் அமுல் வந்துருச்சு. ஸ்டாலின் கத்துறாரு, அமித்ஷா லெட்டர் எழுதுறாரு. ஏன் நீ ஆவியம் வச்சிருக்கீல்ல, நீ அதுல வியாபாரம் பண்ணி ஜெயிச்சுட்டு போ. அமுல்காரன் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதா? சட்டம் இருக்கா? அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதா? எத்தனையோ வெளிநாட்டு நிறுவனம் மல்டிநேஷனல் கார்பரேஷன் தமிழ்நாட்டுக்கு வருது. அமுல் நிறுவனம் வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நீ தைரியம் இல்ல, வீரம் இல்ல. ஒரு திமுகவுடைய ஆட்சியாக இருந்தால் அமித்ஷாக்கு வந்து ஐயோ அமுல் நிறுவனம் நாங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு எழுதக்கூடாது. நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தா எப்படி லெட்டர் எழுதுவேன்? மரியாதைக்குரிய ஐயா அமித்ஷா அவர்களுக்கு குஜராத்தின் அமுல் நிறுவனம் தமிழகத்திற்கு வருகிறது, நான் வரவேற்கிறேன். இது சந்தையில் போட்டியை உருவாக்கும், பால் பொருட்களின் தரத்தை அதிகப்படுத்தும். நாங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வோம் ஐயா, எங்கள் ஆவின் நிறுவனம் உங்கள் குஜராத்தில் வந்து நாங்களும் தொழில் துவங்குவோம் சொல்லு. அது ஆம்பளை. ஆவி வச்சுக்கிட்டே குஜராத்தில் போய் நீ பிசினஸ் பண்ண உன்னால முடியல, போய ஆம்பளத்தனம், அதான வீரம். அதை விட்டு ஐயோ போச்சு நீ கொள்ளையடிச்சுன்னா எல்லாம் போகத்தான் செய்யும். அமுல் ஹானஸ்டா நடக்குது, கரெக்டா நடக்குது. அவன் நேரமே பிசினஸ் பண்றான். பால்காரட்ட பால் வாங்கினா மறுநாளே செக்ல பணம் கொடுக்குறான். இத்தனை லிட்டர் பால் வாங்கணும்னு அந்த விவசாயிக்கு பணத்தை போடுறான் அமுல். நீ ஒரு மாசம் கழிச்சு பணம் கொடுக்குற, அப்படித்தானப்பா? பால் ப்ரொக்யூர்மெண்ட்லயே எல்லாம் கொள்ள ஊழல். இதுதானே பொருளாதாரம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கிறோம். பிஏ படி, எம்ஏ படி. அது இந்த பொம்பளை பிள்ளைகள் வீட்டுல பிளஸ் 2 முடிச்சா கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் இப்ப 20 வயசாக முன்னால 10-15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு 20 வயசாவது ஆகட்டும்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் அந்த பிள்ளை என்ன செய்யும்? ஒரு பிகாம் படி, எம்காம் படி, ஏதாவது ஒண்ணு சொல்லி படிக்க வச்சிடும். படிக்க வச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேலை இல்லை. நம்ம ஊர்ல ஒரு மைண்ட் இருக்கு, அவன் ஏதோ டிகிரி படிச்சுவானோ, அதுக்கப்புறம் அரசாங்கம் அவனை கூப்பிட்டு வாடா அரசா கண்ணே செல்லம் உனக்கு தான் வேலை, உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணுமா, இல்லைன்னா நான் வேலையில்லா பட்டதாரின்னு சினிமா எடுப்பாரான், விஐபி அப்படின்னு எடுப்பாரான். அப்பயும் வேலை கிடைக்கலன்னா விஐபி 2ன்னு பட்டம் எடுப்பாரான். நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொல்றாரு? டே நீ ஒரு பட்டதாரியா இருந்தா அப்ளிகேஷன் போட்டு கவர்மெண்ட்ல வேலை கேட்கிற பட்டதாரி இல்லடா. நீ பட்டப்படிப்பு படிக்கும் வரை இந்த அரசாங்கம் உனக்கு ஆயிரக்கணக்கான ரூபா உன்கிட்ட முதலீடு பண்ணிருக்கு. பல ஆசிரியர்கள் உனக்கு பாடம் நடத்திருக்காங்க. உனது ஆளுமையை பல மடங்கு வளர்த்திருக்காங்க. அதனால நீ பட்டதாரி ஆனவுடன் வேலை தேடாத, 10 பேருக்கு வேலை கொடுக்கிறவன் தான் பட்டதாரி என்ற நிலையை உருவாக்குன்னு சொல்றாரு நரேந்திர மோடி. அதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை இன்னைக்கு இந்த வத்தலக்குண்டுல நாளை காலையில் ஒரு பேப்பர்ல